தன்னுடைய இளம் வயதிலிருந்து கலைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு சென்னையில் வந்து 25 வருடங்களாக பல்வேறு கரிகாலன் சொன்னது போல் பல்வேறு திறமைகளை வளர்த்து கொண்டு நவீன கவிதைகளிலும் இடம்பெற்று இன்றைக்கு நாம் எல்லோரும் கூடி பேசுகிற அளவிற்கு தம்பி பாஸ்கர் வளர்ந்து வந்துள்ளார். அவரை ஒரு நாள் சிறப்பிக்கும் பொருட்டு இந்த கூட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்ட போது அது அவருக்கு காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம். வயதான பிறகு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. காலத்திலே அவரவர் இருக்கிற காலத்திலேயே அது செய்யணுங்கிற முறையில் கரிகாலனும் அசதா போன்றவர்களும் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்யும்போது நான் வந்து கலந்து கொள்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி ரியாஸ் குரான் அவர்கள் வந்திருக்கிறார். அங்கிருந்து நிறைய நண்பர்கள் சுசித்ரா மாறன், வேல்கண்ணன், ஆதிரை, கவிதைக்காரன் இளங்கோ போன்றவர்களும் வந்திருக்கிறார்கள். சந்திரா, எல்லோரும், துரை, எல்லோருமே நம்ம நண்பர்கள் தான். எல்லாருமே இங்கே படைப்பாளிகள் நிறைய இருக்கிறாங்க. நடசிவகுமாரன் இருக்கிறார், அசின், இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் இந்த இலக்கிய கூட்டம் தான் நடத்துது. இந்த இலக்கியம் தான் இணைக்குது. அந்த வகையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பாக பேசி பிளாக் பாஸ்டருடைய கவிதைகளை குறித்து விதவிதமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முதல்ல எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த கட்ட அமர்வில் முதலாக திருச்சியை சார்ந்த மத்திய வரித்துறையில் வேலை செய்த என்னுடைய பழைய நண்பர், நீண்ட காலமாக 20 வருடங்களாக கரிகாலன், நான், தபசி போன்றவர்களால் நண்பர்களாக இருந்து ஒரு காலத்தில் கவிதைகளை குறித்து உரையாடி கொண்டிருந்த காலங்கள் அதனால் மிக தீவிரமான ஒரு காலம். அவரையும் கூட இப்போ 10 வருடங்கள் கழித்து தான் பார்க்கிறேன். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்புடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதை குறித்து உரையாடுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம், துயரமான விஷயமும் கூட. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கவிதை பற்றி எல்லா காலகட்டங்களையும் புரிஞ்சு பேசியிருக்கிறவங்க. நிறைய கவிதை என்றால் என்ன என்று பல்வேறு தருணங்களில் கவிதை பற்றி ஆராய்ச்சி நடத்தியவர்கள். யாருக்கும் கவிதை என்று என்னவென்றால் தெரியாமல் இருக்கவில்லை. நவீன கவிதை குறித்து பல்வேறு உரையாடல்கள் பல்வேறு தளங்களில் நடைபெற்று இருக்கிறது. சரி, ஏன் கவிதை குறித்து பேசணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், நல்ல கவிதை வரணும். அதுக்கு தான். இல்லைன்னா ஏன் கவிதை குறித்து பேச வேண்டியிருக்குது? நல்ல கவிதை வந்துடுச்சுன்னா கவிதை குறித்து பேச வேண்டிய விஷயமே இல்லை. நல்ல கவிதை வராத வரைக்கும் கவிதை குறித்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆக இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஏற்பாடாகி இருக்கிறது. லார்க் பாஸ்கரன் அவர்களுடைய மரணக்குறிப்புகள் என்ற நூலை பற்றி எனக்கு உரையாட வாய்ப்பளித்திருக்கிறார். அவர் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அவருடைய இதுக்கு போயிடலாம். நவீன கவிதை குறித்த என்னுடைய பார்வை, அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் அடுத்தது அவருடைய இதுக்கு போயிடும். இது வந்து மணல் வீடு இதழில் வந்திருக்குது. என்னுடைய கவிதை குறித்த என்னுடைய பார்வை. இது சில பேர் படிச்சிருக்கலாம், படிக்காதவர்களுக்காகவும் இதை நான் என்னுடைய பார்வையில் கவிதை, நவீன கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடு சொல்லிடுறேன். நான் எப்படி கவிதையில் நான் எதிர்பார்ப்பது ஹார்மனி, ஒத்திசைவு, சரியான வார்த்தைகள் சரியான இடத்தில் பொருந்தி போக வேண்டும். உரைநடை போன்று கவிதை இருப்பது தவறில்லை, ஆனால் உரைநடைக்குள் ஒரு லிஃப்ட், ஷிஃப்ட் அண்ட் ட்விஸ்ட் இருந்தாக வேண்டும். கவிதை ஒரு பொருளை நோக்கியே நகர வேண்டும். இது யூஸ்வலாக சொல்லுவாங்க டிக்ரெஷன் அப்படின்வாங்க. இந்த டிக்ரெஷன் இருக்கக்கூடாது கவிதையில். கவிதைனா ஒரு பொருள் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து கவிதை அனுமதிக்கக்கூடாது. ஒரு அனுபவத்தின் வழியாக கவிஞன் புரிதல் என்னவாக உள்ளது என்பது கணக்கிடப்பட வேண்டும். கவிதைக்குள் படிமம், யதார்த்தம், புனைவு, சிறுகதை கூறு, பேச்சு மொழி, வடிவ யுக்தி என என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கவிதை கவிதையாக மலர வேண்டும். நியர் போயட்ரி வந்து போயட்ரி என்று ஏற்றுக்கொள்ளலாகாது. நீங்கள் போயட்ரி மாதிரி ஒன்று சொல்லுவீங்க, பட் ஆனால் அது போயட்ரி கிடையாது அப்படின்னா அதை வந்து நம்ம கவிதைன்னு சொல்ல முடியாது. கவிதை மொழி என்னை உள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டும். கவிதை மறுபடி வாசிப்பில் தான் புரியும் என்பவர்கள் சற்று தள்ளி நிற்கவும். உங்கள் கவிதைகள் முதல் வாசிப்பிலேயே என்னை அனுமதிக்க வேண்டும். அது சற்றே மாயாவாத அழகியலுடன் இருந்தாலும் பரவாயில்லை. ஆஸ் அ போயட் உங்கள் நிலை என்ன என்பதை நான் அறிய நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். ஒரு தொகுப்பை வாசித்த பின் அனுபவங்கள் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, அப்படியே பிட்டாக இருக்கக்கூடாது. ஒரு தொகுப்பு படிச்சுட்டா இவர் என்ன சொல்கிறாருன்றது வந்து எனக்கு புரியணும். கவிஞனை பற்றிய ஹோலிஸ்டிக் வியூ எனக்கு கிடைக்கணும். மேற்சொன்ன காரணிகளை வைத்து நம்ம வந்து ஒரு நவீன கவிதை என்னன்றதை வந்து ஒரு இந்த புரிதலில் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நவீன கவிதையில் அனுபவத்தின் ஆழமும் இருக்க வேண்டும், மொழி பரவசமும் இருக்க வேண்டும். ப்ளஷர் தான் மெயினாக. கவிதை வந்து நீங்கள் மற்ற ஆஸ்பெக்டோட ப்ளஷர் வந்து முக்கியம்.
அந்த ப்ளஷர் தராத ஒரு போயட்ரி வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. உண்மையும் தெளிவும் கைகோர்த்து செல்ல வேண்டும். நவீன கவிதை அளித்திருக்கும் சுதந்திரத்தை கவிஞன் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய பெரும்பாலான கவிஞர்களின் கவிதையில் செயற்கைத்தன்மை உள்ளது. கவிதையை கிராஃப்ட் என்று நம்புகிறார்கள். அதாவது நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கவிதையை சொல்லி கொடுத்தா எழுதிடலான்னு கிடையாது. அது உங்களுக்குள்ள ஒரு ஆர்ட்டாக வரணும். அப்புறம் அதை நீங்கள் கிராஃப்டாக பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு அந்த ஆர்ட்டே இல்லைன்னா அப்புறம் அதை எப்படி கிராஃப்டாக பண்ணுறது? ஸோ அந்த ஆர்ட்டுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். அப்படி அந்த ஆர்ட் வந்துடுச்சுன்னா அப்புறம் கிராஃப்டாக பண்ணுறதுல தவறில்லை. தன் அனுபவம் இவர் சொன்னார். நான் ஆக்சுவலாக எல்லாம் பேச வேணாம்னு நினச்சேன். ஏன்னா இவர் சீனு ராமசாமி நிறைய சொல்லிட்டார் அதை பற்றி. பட் இருந்தாலும் அது என்னுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அவர் நிறைய கவிதை, அதாவது நவீன கவிஞர்கள்கிட்ட இல்லாத ஒரு ரசனை அவர்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு திரைப்படத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. தன் அனுபவம் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் சரி அதை நேர்மையாக வெளிப்படுத்தும் கவிஞனை நான் வரவேற்பேன். கவிதை ஒரு ஆர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். அதில் ஒரு இனிஷியல் ஸ்பார்க் வந்துடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் அதை கிராஃப்டாக மாற்றுறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நல்ல கவிஞர்கள் எப்படி எழுதுகிறாங்கன்னா அது அவர்களாக எழுதுறதில்லை, அவர்கள் மூலமாக அது எழுதப்படுகிறது என்பதை நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். இதுதான் ஒரு ஓவரால் புரிதல். அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அதை அவங்க செய்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் லார்க் பாஸ்கரன் அவருடைய கவிதைகளை வந்து நான் என்னன்றதை சொல்லிடுறேன். லார்க் பாஸ்கரனில் வந்து நிறைய அவருடைய இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நிறைய தெரிப்புகள் எனக்கு கிடைச்சிது. இவர் நகுலன்னு சொல்லுவார் இல்லைங்களா, அவர் நாணயமான மனிதர், நாணயம் என்றால் அவருக்கு உயிர் அப்படின்ற சொல்லுவார். அது மாதிரி சின்ன சின்ன தெரிப்புகள் வந்து நிறைய அந்த லார்க் பாஸ்கரன் கவிதைகளில் எனக்கு கிடைக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, மாற்று வழிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை, அழிவின் முக்கிய காரணம் அதீத கற்பனை, அறியாமை என்னை ஆசிரியராக்கியது, அன்பின் தெரு ஆள் நடமாட்டமில்லா தெருவானது, நான் ஈரத்தை சிறு தெய்வமாக வணங்குகிறேன், கடவுளை தொழும் அவன் உயர்ந்தவனாகிறான், இறப்பின் இயற்கை விதியை ரசிக்கிறேன், அனுபவங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை தோற்கடித்து கொண்டே இருக்கிறது, சாகசம் செய்ய வேண்டியவன் கொலைகாரனாக உருவெடுக்கிறான், உடலுறவே மனித உடம்பின் முதல் உழைப்பின் ரகசியம், உயிருள்ள ஒன்றின் அழிவு நிச்சயம், அது மண்ணில் தோற்பதுவும் இல்லை, மேலெழுந்த வாரியாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருந்தான், ஆன்மாவின் பேச்சுகளை என் மொபைல் ஃபோனில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன், வானத்தின் சோர்வை ஜன்னல் வழியாக பார்த்தேன், நீயும் நானும் வார்த்தைகளில் அடங்குகிறோம். இப்படி நிறைய அந்த கவிதையை சார்ந்த தெரிப்புகள் வந்து அவருடைய இதில் எனக்கு ரொம்ப முக்கியமான இந்த தொகுப்பு படிக்கிறப்ப தெரிஞ்சது. பாஸ்கரன் கவிதைகள் தனி மனித கசப்பை, விரக்தியை, கையெறு நிலையை, அவலத்தை, போலித்தன்மையை பாடுபவை. ஒரு கவிஞராக வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப டிஸ்ஓரியன்டாக இருக்கிறார். ஒரு ஆர்கனைஸ்டு பர்சனாக அவர் இல்லை. ஸோ அவர் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரு, பட் அதை அவரால் சொல்ல முடியல, முழுமையாக சொல்ல முடியல. ஸோ அவருக்கு ஏதோ ஒன்று தடுக்குது, அவருடைய ஃப்ரீடம். அதாவது கவிஞன் வந்து தன்னுடைய ஃப்ரீடத்தை முழுமையாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், பட் அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரைண்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதான் அவருடைய இந்த தொகுப்பு முழுக்க நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக ஒரு பெசிமிஸ்ட் தன்மை அவருடைய கவிதையில் இருந்துகிட்டே இருக்குது. அதிலிருந்து அவரால் விடுபடவே முடியவில்லை. அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் விச் டெல் அஸ் ஆஃப் த சேடஸ்ட் தாட் என்பார்கள். ஆக துயரமான மனநிலையை கை கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முயற்சிக்கிறார் அவர். பயம், கூச்சம், தடுமாற்றம், குற்ற உணர்வு போன்ற காரணிகள் தொடர்ந்து அவரை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளன. அவற்றிலிருந்து மீண்டும் மீண்டும் தன்னை நிறுவுகிறார் அவர். அவருடைய மொழி சில இடங்களில் ஓப்பனாகவும் சில இடங்களில் பூடகமாகவும் சென்று விடுகிறது. ஒருவித மாயாவாத அழகியலே அவர் கவிதைகளில் கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் அவற்றில் இருண்மைத்தன்மை இருப்பதில்லை. நீங்கள் மிஸ்டிக் தன்மை இருக்கிறதே தவிர அதில் வந்து ஆம்பிகுட்டியே இல்லை. ஸோ அந்த அளவில் வந்து அவர் வந்து முக்கியமான கவிதைகளை நான் பார்க்குறேன். லார்க் தன் கவிதைகளை எந்த உயரம் வரை கொண்டு சொல்ல முடியும் என்பதை அவர்தான் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு பார்ட்டு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நவீன கவிதை வந்து பெரிய ஒரு கேன்வாஸில் இயங்குது. ஒரு பெரிய கேன்வாஸை கொடுத்துட்டு நீங்கள் அதில் சின்ன ஒரு இடம் மட்டும் பண்ண முடியாது. அந்த ஃப்ரீடத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் நவீன கவிதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணவே முடியும். இது ஒரு எவால்வ் ஆகிட்டே இருக்குது. கவிதை வந்து நேற்று இருந்த கவிதை இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிற கவிதை நாளைக்கு இல்லை. நீங்கள் பிரமிழ் காலத்து கவிதைகள் இப்போ கிடையாது. தேவதச்சன் அவர் ஒன்று சொல்கிறாரு, தேவதேவன் சொன்னார்னா அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் நிறுவியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு? பிரமிழுடைய பெஞ்ச் மார்க் இன்றைக்கி இல்லை, அவர் சொன்னதுக்கு மேலே அடுத்த விஷயம் போயிடுச்சு. அது தேவதேவனுடைய இது இப்போ இல்லை, தேவதச்சன் அடுத்தது போயிட்டீங்க. அபியனுடைய இது இப்போ இல்லை. இன்று நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க ஒரு கவிஞனாக? அதுதான் இப்போ நமக்கு முக்கியமாக இருக்குது.
இந்த எவல்யூஷனை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் நவீன கவிதையை எழுத முடியும். அதாவது இப்போ இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடர்ன் ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபுட்பால் மேட்ச், ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் ஆடி ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம் இல்லைங்களா? அதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் அந்த கோல் போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கோல் அடித்தா தான் நீங்கள் சிறந்த பிளேயர், இல்லைன்னா கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இது இருக்கலாம், திறமை இருக்கலாம், கோல் போஸ்ட் விட்டு வெளியிலையும் அடிக்கலாம், ஆனால் அது பயன் இல்லை. ஸோ ஃப்ரீடமும் இருக்குது, ரெஸ்ட்ரெயின்ட்டும் இருக்குது. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மிகச்சிறந்த கவிஞராக இருக்க முடியும். செஸ்ஸு பற்றி இவர் சொன்னார், நம்ம அசதா இல்லைங்களா? செஸ் வந்து இப்போ நிறைய ஒரு எவல்யூஷன் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஃபார்மேட்னு இருந்துச்சு, அப்புறம் ரேப்பிட்னு ஆச்சு, அப்புறம் இப்போல்லாம் பார்த்தா ஆர்மகடன் வந்துடுச்சு, புல்லட் வந்துடுச்சு. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் விளையாடி ஆகணும், அதுக்குள்ளே நீங்கள் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நவீன கவிதையும் இந்த எவல்யூஷன் போயிட்டே இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த எவல்யூஷனை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து நீங்கள் எப்படி கைப்பற்ற போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்புறமேலு சில இது இருக்குது, மித்தெல்லாம் இருக்குது. சங்க கவிதை தெரிஞ்சால் தான் நவீன கவிதை தெரியணும், சங்க கவிதையை நீங்கள் படிக்கணும். என்னுடைய பர்சனல் இதில் வந்து சங்க கவிதைகளை வந்து எடுத்துக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாமே தவிர அதை வச்சு தான் இப்போ நவீன கவிதைக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வேணால் ஆர்வம் இருந்தால் படிச்சுக்கோங்க. பட் சங்க கவிதைக்கு நவீன கவிதைக்கு இது முற்றிலுமாக மாறுபட்டது. அதனுடைய பாடுபொருள் பாடுத்தன்மை எல்லாம் வேறு, இது வேறு. உங்களுக்கு ஈவன் கண்ணதாசன் பாடல் கூட உதவி பண்ணலாம், ஆனால் சங்க கவிதை உதவி பண்ணுமான்னு எனக்கு தெரியல. அடுத்தது அழகியல் அரசியல்லாம் சொல்கிறோம். நவீன கவிதையில் எல்லாம் ரெண்டெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அழகியல், எல்லா அழகியல்லையும் ஒரு அரசியல் உண்டு, எல்லா அரசியல்லையும் ஒரு அழகியல் உண்டு. அதை நீங்கள் அந்த ஹோலிஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா தான் கவிதையான்றது இருந்துக்குன்னா அப்படி தான் பண்ணணும். இதை வச்சே ஒரு பெரிய தர்க்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்கிறேன். உரைநடையா கவிதையா, அதில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது. ஒன்று உரைநடையாக இருக்குமா இல்லை கவிதையா, எது உரைநடை எது கவிதை? சில பேர் சொல்கிறாங்க பிரித்து போட்டால் அது வந்து கவிதையா, சேர்த்து எழுதுனா உரைநடையா. அப்படி இல்லை, முன்னாடியே சொல்கிறது தான். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கவிதையாகும். ஒரு சின்ன துணுக்காக கூட இருக்கலாம், அது ஒரு சிறுகதை கூறு கூட அதில் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சொல்ல முடிகிற விதத்தில் தான் அது கவிதையாகுது. கவிதை என்பது சொல்கிற விஷயத்தில் இல்லை, சொல்லப்படும் முறையில் அது கவிதையாகுது. அப்படி செய்ய முடிச்சு அந்த உரைநடையும் நம்ம கவிதையாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீளம் பற்றிய ஒரு இதெல்லாம் இருக்குது. நீளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் அது வந்து கவிதை, அதிகமாக இருந்தால் கவிதை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். எதிரே வருபவரிடம் கேட்டேன், வழி கேட்டேன், அவர் சொன்னார் இப்படி போங்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு உரைநடைத்தன்மை. எதிரே வருபவரிடம் கேட்டேன் எப்படி போகுது, அவர் சொன்னார் இப்படி போங்கள். இதே வந்து கவிதையை மாற்றலாம் நீங்கள். எதிரே வருபவரிடம் கேட்டேன், அவர் சொன்னார் இப்படியே போய்விட வேண்டியது தான். இதில் ஒரு 4 வார்த்தை அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு கவிதைத்தன்மை உங்களால் கொண்டு வர முடியும்னா அது கவிதை தான். ஸோ அதனால் அப்படி ரிஜிடெல்லாம் பிரிக்க தேவையில்லை. நீங்கள் 10 லைனில் எழுதினா தான் கவிதை, 100 லைன் இருந்தால் கூட அது கவிதையாக இருக்கலாம். ஆனால் அந்த கவிதைக்கான தன்மை அது கொண்டு இருக்க வேண்டும். ஆக என்ன சொல்கிறேன்னா, நவீன கவிதை எல்லாவற்றுக்கும் இடமளிக்கிறது. அதில் படிமம் இருக்கலாம், பரிசோதனை முயற்சிகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் இடமளிக்குது. அதெல்லாம் நீங்கள் சிரிச்சிக்கிறதுக்கான திராணி உங்கள்கிட்ட இருக்க வேணும். அப்போ தான் வந்து அந்த கவிதையை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ லார்க் பாஸ்கரன் வந்து அவருடைய கவிதைகள் பல பரிசோதனை முயற்சிகள் செய்து பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் எழுத வேண்டும். அவர் வந்து அவருடைய 2 கவிதைகளை மட்டும் படிச்சுட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ரொம்ப ஒரு ஜாலியான கவிதை. சந்தடி சாக்கில் வாளை நீட்டினேன் குரங்கன நினைத்து, அது தாழ்வார திண்ணைக்கு வெளியே சென்றது. 6 அடி நீளமுள்ள பாம்பு தன் காதலி என கலாபத்திற்கு நாள் குறித்தது. தெருவில் நடந்தவர்கள் சின்ன பையன் ஏதோ விளையாட்டு காட்டுகிறான், கண்டுக்காத போ என்றனர். அழகிகள் மனதில் வாளை தொட்டு பார்க்கலாமே என தொடர்ந்து வர வாள் சுருண்டு கொண்டது. நல்லதுக்கு மட்டும் வாளை சுருட்டும் அவன் கெட்டதற்கும் கொஞ்சம் வாளை நீளமாக நீட்டுகிறான். குடும்பத்தில் இனி வாள் நீட்டினால் ஒதுக்கி வைப்பதை தவிர வேறொன்றும் செய்ய இயலாது என கடுத்து கொண்டனர். அவன் பரவசத்தில் இருக்கும்போது வாளை வேறொன்றுக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறான். வெளியே சொல்லும்போது அடக்கத்தின் உச்சமாக வாளை சுருட்டி பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொள்வான். நாளின் தொடக்கமும் முடிவும் வாள் அவனை நிறைய இடங்களில் தவணை முறையில் காப்பாற்றியிருக்கிறது. பொய்களை அவன் வாளிடம் சொன்னதில்லை. வாழும் நாள் வரை வாளோடும்
வாழ்வின் தனிமையோடும் வாளோடு தான் வாழ்க்கை, வாளின்றி அவனுக்கு வாள் என்பது அவனுக்கு உயிர், வாளின்றி வாழ்க்கை இல்லை, வாள் என்பது அவனுக்கு உயிர். ஸோ ஒரு வாள் தான், அது வாளாகவும் இருக்குது, வாள் இல்லாமலும் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மிஸ்டிக் தன்மைன்னு நம்ம சொல்கிறது. இது வந்து நவீன கவிதையில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு நிறைய இடங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் கற்பு பற்றி ஒரு இது இருக்குது. நாம் எப்படி படுத்தோம், புனிதப்படுத்துகிறப்ப பெண்களை வந்து கற்பு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கற்பை மீறி கற்பை இழந்தவனும் ஒரு தெய்வமாக முடியும். அவளை வந்து கற்பழிச்சிடுறாங்க அப்படின்றப்ப அவள் சொல்கிறேன், நானே ஒரு தெய்வமாக இங்கே உங்களை காவல் காக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இந்த தொகுப்பிலே ஒரு முக்கியமான கவிதை அது எனக்கு பட்டுச்சு. அதில் கடைசியில் இப்படி முடிக்கிறாரு, அவள் கோரப்பல்லை கடித்தபடி நான் குரூரமானவர்களால் கற்பழிக்கப்பட்டவள், நான் அடி வாங்கிய போது உங்களில் ஒருவளாக இருந்தவள், வருடங்கள் கழித்து வீடு திரும்பினேன், மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன, தொலைந்து போனவளைப் போல் பார்த்தார்கள், விரிந்து பிறந்த முற்றத்தில் கயிற்றை கொண்டு தற்கொலை செய்து கொண்டேன், நான் தெய்வமானதும் மரம் முன்னை விட உயரமானது, தண்டனைகள் கொடுத்தபடி 100 ஆண்டை தாண்டி இருக்கிறேன், பெயர் தெரியாத பெண் காவல் தெய்வமாய் வெளிர் வண்ணத்தில் காட்சியளித்தார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அதை பார்க்குறேன். இந்த தொகுப்பில் இது முக்கியமான ஒரு கவிதைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒரே ஒரு கவிதையை நிறைவு செய்து விடுகிறேன். மரண குறிப்புகள், இந்த தலைப்பு கவிதை இது. இதில் வந்து நிறைய ஒரு சொல்கிறார், மரணத்தை பற்றின ரொம்ப ஒரு ஆழமான ஒரு புரிதலோடு இந்த கவிதை ஆரம்பிக்குது. நான் இறந்த சிறிது நேரத்தில் கால் விரல்களை கட்டுவதோ அப்படின்லாம் ஆரம்பிக்கிறார். நிறைய நீங்கள் இதை பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, என் புகைப்படத்தை மாட்ட வேண்டாம், என்னால் உலகம் கவலைப்படாது, பொருளாதாரம் தடைப்படாதுன்னு நிறைய பட்டியல் சொல்கிறாரு. கௌரவம், பணம், பதவி, பட்டம் கிட்டத்தட்ட அனுபவித்தும் நற்செயலையும் பிரார்த்தனைகளும் பல தர்மங்களையும் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய அந்த பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றப்ப கடைசியில் சொல்கிறாரு, பூமாலைகள் உடம்பின் மீது போடுவதும் இரங்கற்பா எழுதுவதும் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவதையும் மறந்துடுங்கள், பிணம் என்ற அலட்சியமும் வேண்டாம், நான் ஒரு தயாரிப்பு, ஆகையால் மருத்துவமனைக்கு ஒப்படையுங்கள் அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக, ஒரு பிணத்தை வந்து நீங்கள் பிணமாகவும் பார்க்க வேணாம், பட் அதே சமயத்தில் அதுக்கான உரிய மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், அது வேறு மாதிரி கொடுங்க அப்படின்றத வந்து ஒரு கருத்தை இதில் சொல்கிறார். ஆக இது இதில் நிறைய பேச முடியல. இதை வந்து வேறு ஒரு நிகழ்வு நம்ம விரிவாக கூட பேசலாம், கவிதை சார்ந்த விஷயங்களை. லார்க் பாஸ்கரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நிறைய எழுத வேண்டும். கவிதை குறித்த புரிதல் தமிழ் சூழலில் இன்னும் பரவலாக அதிகரிக்கப்பட வேண்டும். இது குறித்த புரிதல்களுக்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். லார்க் பாஸ்கரனுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தபசி அவர்கள் மிக முக்கியமாக கவிதை எழுதுவதோடு கவிதை குறித்த ஒரு சிறிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது மிக சிறப்பாக இருந்தது. கவிதையை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் கவிதை எந்த விதத்தில் லயத்திலிருந்து எவ்வாறு அமைய வேண்டும் என்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தார், எல்லாருமே செஞ்சார்.